வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உளுந்து காட்டு யானை அரிசி வச்சு ஒரு வெந்தய கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி, மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே வராது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக அந்த கஞ்சி எடுத்துக்கலாம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன்ஸ் கூட அனுப்பும். நான் வந்து இந்த கப்பில் எடுத்திருக்கேன். இது வந்து கரெக்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு பிடிக்கும். இந்த கப்பிலே வந்து எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. இந்த கப்பில் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு உளுந்து சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா துணியில் தொடச்சிடுங்க. நல்லா அந்த மேலே உள்ள அந்த மாவு சத்து இதெல்லாம் போகிற அளவுக்கு நல்ல துணியை வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்துகிட்டு சேர்த்து வறுத்துக்கோங்க. உளுந்து வாசனை நல்லா வருது. இது வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ உளுந்து எடுத்த அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காட்டு யானை அரிசி எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்து நமக்கு நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா படபடன்னு பொரியுது. இந்த ஸ்டேஜை வந்து நம்ம அமர்த்திடலாம். அமர்த்திக்கு இதை வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் நான் வறுத்து பிடிச்ச பொடி வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதே கப்புக்கு 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கரெக்டாக 6 கப்பு ஊற்றியாச்சு. இப்போ இதை கரைச்சி விட்டுக்கலாம். இப்படியே நம்ம கேஸ் ஆன் பண்ணோம்னா வெந்து வரையில் கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் இது வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். இது போல் விஸ்க் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கரைஞ்சிடும். ஏன்னா உளுந்து சேர்த்துக்கிறதுனால கட்டி கட்டியாக தான் இருக்கும். இப்போ எல்லாமே நல்லா கரைச்சி விட்டுட்டேன். ஒரு 2 பல் பூண்டு வந்து நச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு 5 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். நல்லா வாசனை கொடுக்கும். இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுக்கலாம், பொங்கி ஊற்றாமல் இருக்கிறதுக்காக. இப்போ மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டால் போதும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வறுத்துட்டோம், அதனால் பச்சை வாசனை போகணுங்கிற அவசியம் இல்லை. 3 விசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ விசில் விட்டு ஸ்டீம் நல்லா இறங்கிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படி தண்ணி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சூடாக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து சுடு தண்ணி தான் சேர்க்குறேன். ரொம்ப கெட்டியாக இருக்குது. திக்னஸ் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா ஆறிடுச்சு. சூடாக இருக்கையில் ஊற்றக்கூடாது, நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ வந்து 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். எது உங்களுக்கு பிடிக்குதோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். கலந்து விட்டோம்னா அருமையான காட்டு யானை அரிசி உளுந்து வெந்தய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் இது வந்து செஞ்சு குடிச்சு பாருங்கள். உடம்பு வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.